ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് ഓണം, വിഷു തുടങ്ങിയ ഫെസ്റ്റിവലുകളിലും അതേമാതിരി கல்யாண விருந்துகளிலுமெல்லாம் தயார் பண்ணுற ஒரு பச்சடியோட ரெசிபியான உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறது. பச்சடி பலவிதமான காய்கள் வச்சு நமக்கு செஞ்செடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் நம்ம பச்சடி தயார் பண்ண போகிறேன். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு வெள்ளை பூசணிக்காய் நான் எடுத்திருக்கிறேன். இது சின்ன பூசணிக்காய் தான். இது கேரளாவிலே பூசணிக்காய் தான். இது இவ்வளோ தான் வளரும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்கிற வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கும். இது சின்னதாக இருக்கும். நம்ம வீட்டில் வளர்ந்த பூசணிக்காய் தான் இது. அதனுடையும் பாதி தான் நான் எடுத்திருக்கு. இவ்வளோ தான் நமக்கு போதும். இதே வச்சு தான் நம்ம இன்னைக்கு பச்சடி தயார் பண்ண போகிறேன். அதனோட தோலெல்லாம் நான் மாற்றி எடுத்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா திருப்பி இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணியதுக்கப்புறமா சின்ன பீஸாகிட்டு நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பீஸும் நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா கழுகி எடுத்துகிட்டு வரலாம். இனி இது ஒரு மண் சட்டியிலேக்கு நமக்கு போடலாம். அதிலேக்கு தேவையான தண்ணியும் உப்பும் போட்டு நமக்கு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். மண் சட்டியில் பச்சடி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பீஸும் நான் மண் சட்டியில் கழுகி எடுத்து போட்டிருக்கு. இனி நமக்கு இதிலேக்கு தேவையான தண்ணியும் உப்பும் போடலாம். அதிகம் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது சீக்கிரம் வெந்து வரும். பாருங்கள், இவ்வளோதான் தண்ணி நான் ஊற்றியிருக்கு. உப்பும் போட்டிருக்கு. இனி நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா வேக வைக்கலாம். இது அப்படியே இருந்து வேகட்டும். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சியோட ஜாரிலேக்கு 1/2 கப்பு தேங்காய் நான் எடுத்திருக்கு. அதிலேக்கு பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கு. உங்களுக்கு காரத்துக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 தான் எடுத்திருக்கு. இதிலேக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாகிட்டு அரைச்செடுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்செடுத்திருக்கு. இதிலேக்கு இனி 1 டீஸ்பூன் கடுகு. இது பச்சை கடுகு தான். இந்த கடுகு போட்டு நமக்கு 2 ரவுண்டு ஒன்று அரைச்செடுக்கணும். நல்லா ஃபைனாகிட்டு இனி அரைக்க தேவையில்லை. இதே மாதிரி தான் இருக்கணும். இனி நமக்கு நம்ம பூசணிக்காய் வெந்ததா இல்லையா என்று பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பூசணிக்காய் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி நல்லா வற்றி வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றி இருந்தது. அதிலேக்கு நமக்கு இந்த தேங்காய் கூட்டு சேர்க்கலாம். மிக்சியோட ஜாரிலேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலர் விட்டுட்டே இருக்கலாம். இது கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடு பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். மண்சட்டி ஆயதுனால சீக்கிரம் சூடாகும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சட்டி இந்த அடுப்பிலிருந்து இன்னொரு அடுப்பிலேக்கு நமக்கு மாற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். இதனோட சூடு கொஞ்சம் ஆறணும். அந்த மாதிரி ஒரு பாதி சூடு ஆறுன வரைக்கும் இதே மாதிரி நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பச்சடியோட தேங்காய் கூட்டெல்லாம் நல்ல சூடாயிருக்கு. இனி நமக்கு இது அடுப்பில் நின்று மாற்றலாம். இனியும் கொஞ்சம் நேரம் கூட நமக்கு இது கலர் விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இனி இன்னொரு பாத்திரத்திலேக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல தயிர் நான் எடுத்திருக்கு. நல்ல புளியான தயிர் தான் இது. இது ஒரு கரண்டி வச்சு இதே மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் ஒன்றும் போட்டு இதை அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நமக்கு தயிர் நல்லா உடைச்செடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கெட்டியான தயிர் தான் ஆയിരിக்கணும். இந்த தயிர் நமக்கு இந்த தேங்காய் கூட்டிலேக்கு பூசணிக்காயோட கூட்டிலேக்கு நமக்கு சேர்க்கலாம். நல்ல சூடாக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் ஆற விடணும்னு நான் சொன்னது. பாதி ஆறியது. அதனால தான் நம்ம இந்த தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணியதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தயிரும் ஒரு கொஞ்சம் நேரம் நமக்கு ஒன்று லைட்டாக சூடு பண்ணி எடுக்கலாம். இதுவும் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடாய போதும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த சட்டி மற்றொரு அடுப்பிலேக்கு மாற்றலாம். இந்த டைமில்
உப்பு இருக்குதா இல்லையா என்று நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து தயிர் இதில் சேர்த்திருக்கு, புளி ஆயதுனால உப்பெல்லாம் இந்த டைமில் செக் பண்ணி பார்க்கணும். இனி வந்து இன்னொரு கடாய் அடுப்பிலேக்கு வச்சுருக்கு, அதிலேக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. இனி வந்து நமக்கு அதிலேக்கு கடுகு போடலாம். அதுக்கப்புறமா வரமிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டு நமக்கு கடுகு தாளித்து எடுக்கலாம். அது வந்து நம்ம பச்சடியிலேக்கு ஊற்றலாம். இதே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தா நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பச்சடி ரெடி ஆகிருக்கு. பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆகிருக்கு. நல்ல ஒரு குழம்பு தான் இது. சாப்பாடிൻ്റെ കൂടെ எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஓணம், விஷு തുടങ്ങി എല്ലാ ഫെസ്റ്റിവലുകളിലും കേരളയിൽ ഇത് செஞ்சிடும். அதே மாதிரி கல்யாண விருந்துகளிலெல்லாம் பச்சடி இல்லாமல் ஒரு கல்யாண விருந்து இருக்காது. அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு குழம்பு தான் பச்சடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.